ஹாய் ஃபிட்னஸ் டைகர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய வீடியோ கண்டினியூவாக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும். நான் கண்டினியூவாக தொடர்ந்து ஒரு 3 நாளாக என்ன சாப்பாடு வேணால் சாப்பிட்டுக்கலாம், என்ன ஃபுட் வேணால் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கும் அதே போல் நீங்கள் கண்டினியூவாக எடுத்துக்கலாம். நேற்று நான் ஒரு பர்சனல் ஒர்க்காக வெளியே போயிட்டேன், அதனால் நான் வீடியோ தொடர்ந்து போட முடியல. இன்றைக்கி ஈவினிங் என்னால் வீடியோ போட முடியாது. ஸோ இப்போ கிடச்ச நேரத்தில் என்னால் முடிஞ்ச வீடியோ நான் போட்டிருக்கேன். தயவு செஞ்சு இன்றைக்கும் நீங்கள் என்ன ஃபுட் வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் நாளைக்கு நீங்கள் கன்ஃபார்மாக வாட்டர் டைட் போட்டே ஆகணும். நான் எல்லாமே சாப்பிட்டு என்னென்னா சாப்பிட்டு உடம்பு குறைக்கலாம்னு சொல்லியிருந்தேன். நாளைக்கு வந்து தண்ணியை தான் நம்ம சாப்பாடாக எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? யாரும் எந்த ஃபுட்டுமே எடுக்காதீங்க, பழம் ஜூஸ் எதுவுமே எடுக்காதீங்க. ஒன்லி வாட்டர் மட்டும் எடுங்க. ஃபிட்னஸ் தான் ரொம்ப முக்கியம். யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போயிடுவாங்க, ஏன்டா அப்படி இருக்க, ஏன் என்ன பண்ணுற, எப்படி பண்ணிகிட்ருக்க, போயிட்டுருக்க, வந்துட்டுருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம உடம்பு நம்ம தான் பார்த்துக்கணும். அம்மா கூட சொல்லுவாங்க, ஏன்னா நான் என் பையன் சாப்பிடாமல் இருக்கான், போகிறான் வரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன கஷ்டப்படுறோம், உட்கார கஷ்டமாக இருக்கும், எந்திரிக்க கஷ்டமாக இருக்கும், வலி இன்னும் நமக்கு தான் தெரியும். சரிங்களா? ஸோ என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு ஒரு நாள் வாட்டர் டைட் போடுங்க. யார் யாரோ பசிலையும் பட்டினிலையும் வாழ்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒரு நாள் சாப்பிடாமல் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. என்கிட்டயே நிறைய பேர் நல்லா பேசுவாங்க, நல்லா பழகுவாங்க. ஆனால் மூடி விட்டு பின்னாடி வந்து நம்மளை கிண்டல் கேலி எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஆக்சுவலாக நான் 120 kg இருந்தேன். இப்போ வந்து 75, கரெக்டாக 75 இருக்கேன். என்னால் முடியும் போது எல்லாராலையும் முடியும். நானும் கிண்டல் கேலி அசிங்கம் எல்லாம் கடந்து தான் வந்திருக்கேன். ஸோ அப்புறம் கண்டிப்பாக என்னென்னா, மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க யாரும் வாட்டர் டைட் போட வேணாம். உங்கள் டாக்டர் கன்சல்டேஷனோட நீங்கள் கண்டிப்பாக போட்டுக்கலாம். மெடிக்கல், அதாவது சுகர் பேஷண்ட்டு, சம் எக்ஸ்ட்ரா மெடிக்கல் இஷ்யூ ஏதோ உடம்புல இருக்கிறவங்க வாட்டர் டைட் போட வேணாம். உங்களுக்கு போடணும் அப்படின்னு தோணுச்சுன்னா உங்கள் டாக்டரை நீங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் நீ போட்டுக்கலாம். நான் சொல்கிற டயட் எல்லாமே 75 kgக்கு மேலே இருக்குங்க. அவங்களுக்கு தான் 75 kgக்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நான் வந்து டயட்டு பிளான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எனக்கு கமெண்ட்டில் பேசுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான சொல்யூஷன் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். வெயிட் கெயின் பண்ணுன்றவங்க கண்டிப்பாக என்னை கமெண்ட்டில் என் கூட பேசலாம், நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுவேன். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என் டயட்டை ஃபாலோ பண்ணலாம். மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணக்கூடாது. டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். 75 kgக்கு மேலே இருக்கிறவங்க, கரெக்டான வெயிட் இருக்கிறவங்க போட தேவையில்லை. 75 kgக்கு மேலே இருக்கிறவங்க என்னை ஃபாலோ பண்ணி என் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொருத்தங்களும் ஒரு மாதிரி உடம்பு மாறும். அது மாறுறது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. அதனால் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை நான் கொடுப்பேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டயட் இருந்துக்கலாம். இப்போ 3 நாளாக எடுத்த சாப்பாடு இருக்குது இல்லையா, நிறையா ஃபுட்டு சாப்பிட்ருப்போம். ஜங்க் ஃபுட் சாப்பிட்ருப்போம். நான் சொன்ன மாதிரி இட்லி, போண்டா, வடை, பூரி, பொங்கல்னு சாப்பிட்ருப்போம். நான்வெஜ்ஜு, வெஜிடேரியன் எல்லாம் கண்ணாபின்னு சாப்பிட்ருப்போம். இது எல்லாம் கழிவாக தான் நம்ம உடம்பு இப்போ சேர்ந்துருக்கோம். அதெல்லாம் கேஸு, ஃபேட்டு, சம் எக்ஸட்ரா, இதெல்லாம் வந்து சரியாக மோஷன் கூட சில பேருக்கு வந்திருக்காது. கண்டிப்பாக வாட்டர் டைட் போட்டால் மோஷன் ஃபீல் வரும். லூஸ் மோஷனாகவும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. ஏன்னா நம்மளோட வயிற்றில் இருக்கிற ப்ராசஸை மாற்றி அமைக்கும். அதனால் லூஸ் மோஷனாக 100%, 98% வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு வராது. கண்டிப்பாக லூஸ் மோஷன் போக வாய்ப்பு இருக்குது. அதை பார்த்துட்டு யாரும் என்ன இப்படி போகுது, பயந்துட்டு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக போகும். ஏன்னா நம்ம பாடி ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். நம்ம பாடி ரிலாக்ஸ் பண்ணியே ஆகணும். அதுமாரி வாட்டர் டைட் போகிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. உங்கள் உடம்பை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க, உங்களை யாரும் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. எல்லாம் டீமோட்டிவேட் தான் பண்ணுவாங்க. யார் பேச்சும் கேட்கக்கூடாது. நீங்கள் மோட்டிவேட்டடாக இருந்து உங்கள் பாடியை நீங்கள் மோட்டிவேட் பண்ணால் மட்டுமே தான் நீங்கள் நினச்சதை செய்ய முடியும். ஓகேங்களா? யாரும் பயப்படாதீங்க. லூஸ் மோஷனாகவும் கன்ஃபார்மு. அது வந்து 100% சொல்ல முடியாது, சில பேருக்கு ஆகும். உங்கள் பாடி நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்கள் பாடியை நீங்கள் வந்து சேலஞ்சாக பண்ணுங்கள். சேலஞ்ச் பண்ணி பண்ணுங்கள். நான் செய்வேண்டா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். என்னால் முடியுது, உங்களால் முடியாதா? கண்டிப்பாக முடியும். சேலஞ்ச் பண்ணி சேலஞ்சாக இருங்க. உங்கள் பாடியை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிசல்ட்டு கிடைக்கும். அது மாதிரி வாட்டர் டைட் போட்டு அடுத்த நாளே உங்களுக்கு 10 கிலோ குறைஞ்ச மாதிரி தோணும். அது உண்மை கிடையாது. சரிங்களா? கேஸ் மட்டும்தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். நம்ம பாடியில் இருக்க கேஸ் மட்டும் தான் ரெடியூஸ் ஆகிருக்கும். வேறு எதுவுமே ரெடியூஸ் ஆகிருக்காது. ஃபுட்டு எல்லாம் வெளியே போயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டது எல்லாம் வெளியே போயிருக்கும். அதனால் உங்களுக்கு அப்படியே எனக்கு 10 கிலோ குறைஞ்சிச்சு. நீங்கள் இப்போ வெயிட் போட்டு பார்த்தா கூட ஒரு 3 கிலோ 4 கிலோ கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் அது உண்மை கிடையாது.
சட்டுன்னு ஸ்டார்ட்னா நீங்கள் அடுத்த நாள் ஃபுட் எடுத்தாலே ஏறிடும். அதுக்கு அடுத்த நாள் என்ன சாப்பாடு எடுக்கணும் போகணும் வரணுன்றதை நான் சொல்கிறேன். சரிங்களா? வெயிட் லாஸ் ஆகிடுச்சு, 3 கிலோ குறைச்சிட்டோம், இப்படி தான் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி இதே நம்ம ப்ராசஸாக பண்ணால் நம்ம உடம்பு குறைஞ்சிரும் அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டுறாதீங்க. கண்டிப்பாக இது நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணக்கூடாது. நாளைக்கு ஒரு நாள் பண்ணுங்கள். நான் 3 நாள்லாம் வாட்டர் டயட்டில் இருந்திருக்கேன். சரிங்களா? 3 நாள்லாம் நான் இருந்திருக்கேன். ஏன்னா அந்த 3 நாள் இருந்தேன்னா சாதாரணமாக இல்லை, அதுக்கு நான் பழக்கப்படுத்திக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கப்படுத்திக்கிட்டு தான் நான் 3 நாள் டயட் இருந்தேன். 3 நாள் எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு காற்று மட்டும் சுவாச்சிக்கிட்டு நான் இருந்திருக்கேன். நான் இல்லைன்னா சொல்லலை. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, தப்பு. எல்லாராலையெல்லாம் முடியாது. நிறைய பேருக்கு முடியாமல் அப்செட் ஆகி பிபி லோ ஆகிடும், சுகர் லோ ஆகிடும். நான் வந்து ஃப்ரீயாகவே இருந்தேன், வீட்டிலே இருந்தேன். அதனால் என்னால் இருக்க முடிஞ்சுது. வேலைக்கு போகிறவங்களாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 3 நாள்லாம் இருந்துடாதீங்க. ஒரு நாள் 24 ஹவர்ஸ் நீங்கள் இருந்து காட்டுங்க. அது போதும். சேலஞ்சாக இருங்க. உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள். உங்களால் முடியும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.